श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। हरि ओम तत्सत्। मनीषा पंचकम रेंडावदि श्लोकम। ब्रह्मैवाहमिदं जगच्छ सकलम् चिन्मात्रविस्तारितम् सर्वं चैतदविद्यया त्रिगुणया अशेषं मया कल्पितम्। इत्थं यस्य दृढा मतिः सुखतरे नित्ये परे निर्मले चण्डालोऽस्तु सतु द्विजोऽस्तु इत्येषा मनीषा मम। गुरुरित्येषा मनीषा मम। भगवान शंकर भगवत्पादाल एदपट्ट इंद मनीषा पंचकत्तलो मोदल श्लोकत्तलो लक्षण महावाक्यम ब्रह्म प्रज्ञानम ब्रह्म अने विषयत्तनी विवरिक्कपट्टது. அதுக்கு பேர் लक्षण महावाक्यम அப்படினு சொல்லுவோம். వేదాంతత్తులో அறிவு முக்கியமில்ல, அறியறவன் முக்கியம். அறியறவன் முக்கியம். அதுதான் அங்க சொல்லப்பட்டது. அவஸ்தாத்ரயம் வச்சு விசாரணை பண்ண சொல்லி ஜாகிரத स्वप्न सुषुप्तिषु स्फुटतरा या संवित उज्जृंबते. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் முக்கியம், தெரியப்படுறது முக்கியம் இல்லை. அதனால தான் அறிவு முக்கியம் இல்லை, அறியறவன் முக்கியம். இந்த அவஸ்தாத்ரய விவேகம் வந்து வேறே லோகத்திலோ எந்த மதத்திலேயோ வேறே எந்த சம்பிரதாயமோ வேதாந்த சம்பிரதாயம் தவிர இந்த மூணுத்தின் விசாரணை பண்ணுறது எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. பல விஷயங்களும் கடவுளும் மதம் இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவஸ்தாத்ரய விவேகம் பற்றி வேதாந்தத்தில் மட்டும்தான் சொல்லப்படுறது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம அங்கே பார்த்தோம். அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு கூட கொஞ்சம் முன்னூட்டமாக சில விஷயங்களை பேசியிருக்கோம். காலம் பற்றி பேசியிருக்கோம். அன்றைக்கி காலந்தான் இந்த సాక్షిని తెరించుకు విడామే మనస్సు కలంబి మనసులో కాలం అనేది ఒన్న తోట్రం ఏర్పట్టి
அந்த காலம் இந்த சம்வித்தினை கண்டனம் செய்கிறது అని சொல்லிட்டு நம்ம கண்டனம் பண்ணிட்டோம், முடிவு பண்ணி பேசிட்டோம். இப்போது இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் அனுபவ மகாவாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. எல்லா மகா வாக்கியமாக இருந்தால் கூட பார்த்தீங்களா, அது லக்ஷண மகா வாக்கியம். பிரம்ம லக்ஷணம் சொல்லப்படுது பிரஜ்ஞானம். இங்கே அனுபவ வாக்கியம், ஓ அந்த பிரஜ்ஞ நான் தான், அந்த பிரம்மம் நான் தான் అని சொல்லிட்டு உணர்றது. அதுதான் இங்கே அனுபவ மகா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். சுக்ல யஜுர்வேதத்துக்கு சேர்ந்த இந்த பிருஹதாரண்யக உபனிஷத்தில் வர அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கியம். இந்த ஸ்லோகத்துடைய பல அர்த்தங்கள்னு முடிக்கணும் அன்றைக்கி பார்க்கல நம்ம. பிரம்ம ஏவ அகம் பார்த்தீங்களா, ரொம்ப கிளியராக ஆரம்பிக்கிறார் சங்கரர். பிரம்ம ஏவ அகம், நானும் பிரம்மந்தான். அப்படின்னா நான் அந்த பிரஜ்ஞதா, அந்த உணர்வு தான். நான் அப்படி உணர்வாக இருந்து அறியறவனாக இருந்து இதம் ஜகத் சகலம், இந்த ஜகத்து சகலம் அது மாயா ஜகத்தா, சும்மா காணப்படுற ஜகத்தா, மித்யா ஜகத்தா, வாட் எவர் மேபி, 3 அவஸ்தைகளாவது, இது எல்லாமே நான் இருக்கிறதுனால எனக்கு தெரியப்படுறது. அதனால் இந்த ஜகத் மொத்தம் சகலம், ஜகத் மொத்தம் அనే விஷயம் முதல் ஸ்லோகத்திலேயே பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷன் அங்கே சொல்லப்பட்டது. சகலம் அనే வார்த்தை மறுபடியும் இங்கே உபயோகப்படுத்தினால சர்வம் என்னது, சின்மாத்திர விஸ்தாரிதம். நானே தான் எல்லாவா இருக்கேன், விஸ்தரிச்சிருக்கேன். ஆனால் அந்த அகம் வார்த்தைக்கு பதிலாக சின்மாத்திர, சின்னங்க சித்தன்னு எடுத்துக்க, சித்து கான்ஷியஸ்னஸ் பிரக்ஞ, அந்த பிரக்ஞ பிரம்மமே அதே சர்வத்திர விஸ்தரிச்சிருக்குது. சின்மாத்திரையேவ, சின்மாத்திரன்னா அது மட்டும்தான் இருக்காங்க, மட்டும் அப்படின்னு சொல்லும்போது மாத்திரை, சின்மாத்திர விஸ்தாரிதம். அப்போது நானே ஒன்றாவே சர்வத்திர வியாபிச்சு விஸ்தரித்து இருக்கும்போது நான் தவிர இன்னொரு வஸ்து இல்லாதப்போ என்னை பற்றி எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் மிச்சம் எல்லாம் தெரிகிறது. ஏன் இந்த குழப்பம்? அதுக்கு பதில் இங்கே கொடுக்குறாரு. இந்த சகலம் சர்வம் அనే எதெல்லாம் இருக்கிறதோ, இங்கே சர்வம் வார்த்தை 2வது வரியிலோ, அந்த சகலமே சர்வம் ச ஏதத் அவித்யா. முதல் இப்படி எடுத்துக்கிறோம், ஏதத் அந்த சர்வம் சகலம் அசேஷம். அசேஷம்னா அளவில்லாமல் இருக்காது, அளவில்லாமல் பெருசாக இருக்கு. நான் பார்த்த இந்த சரீரத்தை லிமிட்டடாகி அல்பமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு முன்னாடி பெரிய பூதம் மாதிரி ஜகத்து காணப்படுறது. அசேஷம் ஏதத் சர்வம் மயா கல்பிதம். மயா கல்பிதம் என்னால் தான் கல்பிக்கப்பட்டதென்றார். இமேஜின் செய்யப்படுறது. ஏன் அப்படி கல்பிக்கப்படணும்னா அவித்யா. சரி, என்னால் கல்பிக்கப்பட்ட பரவாயில்ல, எனக்கு தெரியணும் இல்லையா இது சத்தியம் இல்லை? நானே கல்பிச்சு நானே அப்புறம் இதெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்கிறேன். கனவுன்னு நான் தான் உருவாக்கிட்டேன், ஆனால் கனவுல நானே பயப்படுறேன், நானே ஓடுறேன்.
இங்கேயும் அப்படிதான் எக்ஸாக்ட்லி நினைவுல கூட. ஸோ அங்கே ஒரு ப்ரைமல் எரர், மூலாவித்யா, மூல அவித்யா, அதனால அந்த மூலான்னு ஆக்காரம் அங்கே போச்சு. இங்கே ஜஸ்ட் அவித்யான்றார். ஸோ அந்த ப்ரைமல் எரர் மூலாவித்யா, அது ஏன் வந்துச்சுன்னு கேட்காது, இருக்கே நீ ஒத்துக்கணும், உனக்கே தெரியுறது, இப்போ அது நீக்கிக்கோ, அவ்வளோதான். அது ஏன் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு கேள்வி மேலே அந்த கேள்வியில் கேட்காத. அந்த கேள்வி கேட்குறவன் யாருன்னு கேள்வி கேளு. டவுட் த டவுட்டர். சரி, அவித்யா கல்பிதம். ஸோ இப்போ 2 விதமாக தெரிஞ்சுக்கிட்டான். ஒன்று என்ன தெரிஞ்சுக்கிட்டான், நானே தான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நானே தான் சர்வமாகவும் விஸ்தரித்து சித் கான்ஷியஸ் ரூபமாகவே ஒரே கான்ஷியஸ்னஸ் தான் இருக்கேன். அதே தான் நானே தான் எல்லாம் கான்ஷியஸ்னஸ் எல்லாம். ஓகே, ஒரே ஜலம்தான், பல அலைகள், பல சின்ன சின்ன அலைகள், அப்புறம் ட்ராப்லெட்ஸு, அப்புறம் ஃபோம், நுரை வருது, எல்லாமே ஜலம்தான். இதெல்லாம் ஜலமே தான் கிரியேட், ஜலத்தில் தான், ஜலம் மேலே தான் கிரியேட் ஆயிடுச்சு. அவித்யானே காற்றுனால. அப்போது ஜலம் இதுக்கு போய் பயப்படலாமா, எனக்குள்ளே இவ்வளோ அலைகள் வருது, எல்லாம் வந்து போயிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது, சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சொல்லிட்டு அவித்யா நம்ம சொல்கிறோமே, ஓ அவித்யனால இப்படி சொல்கிறேன் அப்படின்னு என்னால் கல்பித்த இது எல்லாமே, இந்த டியூவாலிட்டி, அநேகத்துவம் எல்லாமே என்னால் கல்பிக்கப்பட்டது. என்னால் கல்பிக்கப்பட்டது பற்றி நானே பயப்படணும், நானே அதில் மாட்டிக்கணும் அப்படின்னு விவேகம் வந்து, இப்படி நான் பிரம்மமனே தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் என்னால் தான் கல்பிக்கப்பட்டது, அதனால் இதில் ஒன்றும் கவலைப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ மோகப்படுறதுக்கோ பிரம்மப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை அப்படின்னு இத்தம் யஸ்ய திருடாமதி, யாருடைய புத்தியில் இப்படிப்பட்ட ஒரு அறிவு ஏற்பட்டு தான் அந்த அறியறவன்னு தெரிஞ்சுக்கிறான். அறிவு ஏற்படலைன்னா இப்போ தானே சார் அறிவு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க என்ன, ஆனால் அறிவிலேயே உளுந்து போகக்கூடாதா? அந்த அறிவு யாருக்கு ஏற்படுறது, அந்த அறியறவன் இப்படி திருடாமதிகி இத்தம், இவ்வளவுதான் திருடமாக ஒருத்தனுக்கு மத்தியிலோ புத்தியிலோ ஏற்பட்டு, அப்புறம் சுகதரே நித்யே பரே நிர்மலே, என்ன சார் இதெல்லாம் ಸಂಸ್ಕೃತದಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಸತಿ ಸಪ್ತಮಿ ಅನ್ನ, ಎಲ್ಲ ಸಪ್ತಮಿ. ಇನ್ ದಟ್ ಬ್ಲಿಸ್, ಇನ್ ದಟ್ ಎಟರ್ನಲ್, ಇನ್ ದಟ್ ಸುಪ್ರೀಮ್, ಇನ್ ದಟ್ ನಿರ್ಮಲಂ, ಪ್ಯೂರ್. So இந்த வாக்கியம் இப்படி எடுத்துக்கணும் இல்லைன்னா, சுகதரே நித்யே பரே நிர்மலே யஸ்ய மதிஹி திருடா. இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ், இவ்வளவு துவைத்தம் பிரபஞ்சம் அநேகம் காணப்பட்டு இருந்தால் கூட அது எதுவுமே சத்தியம்னு எடுத்துக்காமே அப்படிப்பட்ட ஒரு விவேகத்தோடு தன் ஸ்வரூபத்தை உணர்ந்து யார் இருக்கானோ இத்தம், அவன் சண்டாளனாக இருந்தானோ, அவன் பிராமணனாக இருந்தானோ, அவன் ஜீவன் முக்தனு ஞானி, அவர் எனக்கு குரு. சண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மாமா. கொஞ்சம்
விசாரணை செய்கிறோம். அர்த்தம் சொல்லியாச்சு, எல்லாம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு, ரொம்ப சுலபமாக இருக்கு. சரியா? மரத்தை மறைத்தது மாமலை யானை. மரத்தை மறைத்தது மாமலை யானை. ஒன்றும் இல்லை, திருமந்திரத்திலோ இந்த விஷயமெல்லாம் அவர் அப்படி சொல்லியிருக்கார். இப்போ இங்கே அவித்யனால அதுக்கு ஒரு உதாரணம் தான், அவ்வளோதான். மரத்தில் மறைந்தது மாமலை யானை. ஓகே, தமிழ் எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் எதுக்கு சொல்லணும்? என்ன வேதாந்தம் படித்தா தெரியும், அது புரியும். இல்லைன்னா என்ன புரியும்? ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய யானை பொம்மை. ஓகே, குழந்தைக்கு அது ரொம்ப பிடிச்சது. குட்டியோ பெருசு ஏதோ ஒரு, அவன் அதுக்கு அழுறான், அந்த யானை வேணும் யானை வேணும், இல்லை யானை மேலே ஏறி உட்காரணும் எல்லாம் சொல்லுவான். அந்த யானை நாமரூபம் பார்க்கும்போது ஓகே, இந்த மரம் என்ன பண்ணிச்சு, மரம் అనేది இல்லாமல் அந்த யானை பொம்மை நாமரூபம் மரத்தினை மறைச்சது. ஓகே, அப்புறம் மரம் அப்படின்னு எடுத்து பார்த்தா, மரம் தான் நீ கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போதும் யானைக்கு தெரியாது. ஒரு தெச்சர்னு கூப்பிட்டோம், கார்பெண்டர்னு, படிய சாமான் எது இருக்கு, அது யானை பொம்மையா அப்புறம் குதிரை பொம்மையா இதெல்லாம் பார்க்க மாட்டான். இல்லை இது எந்த மரம் அப்படி இருந்தால் பார்ப்பான், இல்லையா? ஏன்னா அவனுக்கு மரம் பார்க்குற புத்தி வந்துச்சு. ஸோ இப்போது அந்த நாமரூப யானை மரத்தில் தான் காணப்பட்டது. இப்போது யானை நாமரூபம் காணப்படுறதுக்கு முன்னாடியும் மரம் தான் இருக்கு, யானை நாமரூபமாக காணப்பட்டதுக்கு அப்புறம் கூட மரம் தான் இருக்கு. அந்த நாமரூபம் எல்லாம் ஒரு வேளை ஏதாவது ஆகி உடஞ்சி அப்படி இப்படி ஆனால் கூட மரம் தான் இருக்கு. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண உதாரணம், மித்யாத்வ நிச்சயத்தில் மரம் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போச்சுன்னா எல்லாம் சாம்பல் ஆகிடும். சாம்பல் கூட ஒன்றும் இல்லை, அதே மரம்தான், இன்னொரு ஃபார்மில் இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. அது இல்லை சார், கொண்டு போய் பூமியில் கொட்டிட்டோம், பூமியில் கலந்து போயிடுச்சு, பூமி ஜலம்ல கலந்து போச்சு, ஜலம் அக்னியில் கலந்து போச்சு, அக்னி வாயுவில் கலந்து போச்சு, வாயு ஆகாஷில் கலந்து போச்சு, ஆகாஷம் பிரம்மனில் கலந்து போச்சு. எல்லாம் எங்கே போச்சு? அங்கே போச்சு. எங்கே நின்றுச்சு? அங்கே நின்று வந்துச்சு. ஆகாஷாத் வாயு, வாயோரக்னி, அக்னேராப ஆப பிருதிவே, பிருதிவியாம் ஓஷதயா, ஓஷதிபியோன்னம் அன்னாத் புருஷ. ஒன்றும் இல்லை. இப்போ நாமரூபம் எல்லாமே சும்மா காணப்படுறது. ஸோ உதாரணத்துலேருந்து அப்புறம் இப்படி சிந்தனை பண்ணி அங்கே மூலம் வரைக்கும் போனோம். சரி, அதுக்கப்புறம் அவர் அந்த யானை பொம்மை மரம் இதெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டா இப்படி திருஷ்டாந்தம் சொன்னார். தாஷ்டாந்தம் சொல்லணும் இல்லையோ? பரத்தை மறைத்ததே பார்முதல் பூதம். ஓகே, பரமன்னா பிரம்மம், இங்கே சத்தியம். பிரம்மம் எல்லா இடத்துல இருக்கு, சர்வத்திர அப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் தெரிய மாட்டேங்க. அது தவிர வேறு என்னென்னமோ தெரியுறது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கூட தெரிய மாட்டேங்குது சார். சொல்லும்போது நல்லா தான் இருக்கு, கேட்கும்போது நல்லா இது இருக்குது, நிம்மதியாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் மறந்து போகிறது ஒன்றும் ஞாபகம் இருக்க மாட்டேன். அதுதான் இந்த பரத்தை மறைத்தது. இந்த பஞ்சமகாபூதங்கள், பார்முதல் பூதம்னா இல்லை, பஞ்சமகாபூதங்களும் ஒன்று எல்லா பூதங்கள் அதுதான் பார்க்குறோம் தவிர பிரம்மம் தெரிய மாட்டேங்குது. அப்படியே அதுதானே நம்ம சொல்கிறோம். வேதாந்தம் கொஞ்சம் படித்ததுக்கப்புறம் கூட புலங்களுக்கு தெரியறது அந்த
சாலிட் ஸ்தூல ஜெகத்து பஞ்சமகாபூதங்களோட காம்பினேஷன் தான் தெரியுது. ஒரு சரீரத்தை வந்து உயிர் போயிடுத்து இல்லை ஜீவன் போயிடுத்து என்ன போயிடுத்துன்னா கூட அது என்ன போயிடுச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஹாஸ்பிட்டலில் வந்து ஐசியூலும் அப்படி எல்லாம் வச்சு மிஷின்ஸ் நிறைய வச்சுருக்கேன். அது போகும்போது கொஞ்சம் அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு எப்படி போகிறது, பேக் எடுத்துகிட்டு போகிறதா, அப்புறம் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு போகிறதா, எதுவும் ஃபோட்டோ எடுக்கலாம் இல்லை போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அது இருக்கும்போது என்னன்னு கவனிக்கலை தெரியல. அப்போ என்ன கவனிக்கிறோம், நல்லா சாப்பிடு, நல்லா சினிமாவுக்கு போ, அங்கே போ, இங்கே போ, அது பண்ணு, இது பண்ண, கோச்சிக்கோ, அடி, இப்படி இதெல்லாம் பண்ண சொல்லி அப்படி பண்ண. அப்பவும் கவனிக்கலை. போனதுக்கப்புறம் தெரியல எப்படி போயிடுச்சு என்ன போயிடுச்சுன்னு. பரத்தை மரத்தறி பார்முதல் பூதம், பரைத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அதான் பஞ்சமாவது இப்போ தானே சொன்னோம். ஏதஸ்மாத் ஆத்மனः ஆகாசம் சம்பூதः. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரே மரம் ஒரே பரம். சார் பரம் மரமா சார்? ஆமாம், மரம் பரம் தான். சுவாமி ராமதீர்த்த சொல்லுவார் அழகா, the God, okay, Brahma, அவர் ஜென்ரல் காட்னு யூஸ் பண்ணுறது, ராம அவருடைய இஷ்ட தெய்வம். பட் ஜென்ரல் இங்கிலீஷில் அவங்களுக்கு வந்து the God sleeps in the stones, the God breathes in the plants, the God moves around in the animals, the God do the blenders in the human body. அது ஜோக் ஆக்சுவலி அங்கே, ஆனால் அதை வச்சுக்கணும். commit the blenders in the human body, God தான். பட் அங்கே ஃபைனலாக சொன்னோம், the God, okay, awakens to his consciousness in the gnani. இந்த விஷயந்தான் அடுத்த மூணாவது இதில் கனெக்டட். ஸோ இதுதான் பதத்துடைய அர்த்தம். ஸோ திருமந்திரம் ரொம்ப அழகாக இந்த விஷயத்தைன்னு சொல்லியிருக்கிறாரு. சாதாரணமாக கொடுக்குற இன்னொரு உதாரணம் வந்து, ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டுக்கு திருடுத்து போனான். அவனுக்கு அங்கே வந்து பல வகையான தங்கமான ஆபரணங்கள், அப்புறம் விக்கிரகங்கள் பார்க்குறான். ஓகே, ஸோ ஒன்று வந்து கிருஷ்ணனுடைய விக்கிரகமாக இருக்கு, இன்னொன்று வந்து சும்மா ஏதோ டெக்கரேஷன் செஞ்ச பாம்பு மாதிரி இருக்கு. இப்படி சிலது கடவுளுடையது இருக்குது, சிலது அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. சிலது வந்து ரொம்ப பழைய மாடல், எப்படி எங்கள் மாமியார் காலத்தில் கொடுத்தது, மாமியாரோட மாமியார் வச்சு இருக்காங்களாமா இது, இப்படி இருக்குது. சிலது வேறு டிசைனாக இருக்குது. திருடத்துக்கு வந்தவனை வந்து ஐயோ இது பாம்பு, இது வந்து ரொம்ப பழைய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு கடவுளை மட்டும் எடுத்துகிட்டு போவானா? என்ன, தங்கம் அவனுக்கு முக்கியம். அவனை நாமரூபம் பார்க்கலே. கனகைக மகாபுத்தி அவனுக்கு என்ன, தங்கம் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஞானிக்கு, இந்த விவேகம் விசாரணை செய்கிறவனுக்கு பிரம்ம மகாபுத்தி எல்லாம் பிரம்மந்தான் அப்படின்னு இருக்கு. இந்த டிஃபரன்சஸ் இதெல்லாம் அந்த திருடன் எப்படி பார்க்க மாட்டானோ அந்த மாதிரி. சரியா? அப்புறம் இந்த மாதிரி அகம் பிரம்மாஸ்மி, இங்கே ஒரு இதெல்லாமே சைட் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் தான்.
ஸ்லோகத்தோட அர்த்தம் சொல்லிட்டோம். இந்த வேதாந்தம் இதில் வந்து நான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு பயம். பிரம்மம் அనే வார்த்தை கூட சொல்லலாம், அது ஏதோ யாரோ நான் கடவுள்னு சொல்வது, சினிமா எடுக்கலாம். நான் ஈஸ்வரன், நான் பகவான் சொல்றதுக்கு எவ்வளோ தயங்கரம், பயம். கிளாஸில் சொன்னால் கூட இப்படி சொன்னால் சில பேர் நினச்சிக்கிறாங்க, ஓகே ஐ ஆம் த காட், ஐ ஆம் த பிரம்மன். இது கிளியராக வேதம் உபனிஷத்து சொல்கிறது அகம் பிரம்மாஸ்மி. ஆனால் அது கன்விக்ஷனோட நிஷ்டையோட அனுபவத்தோடு சொல்லணும். அதுதான் அனுபவ மகா வாக்கியம்னு சொன்னோம். இது ஜஸ்ட் இஸ் நாட் எ வேர்ட். ஓகே, அதனால் இங்கே இப்போது காட்டி கொடுக்கும்போது ஸ்வரூபத்தினை விவரித்து சொல்லும்போதே குரு இப்போ இங்கே கவனிக்கணும். அதனால தான் நோட்ஸ் கூட எழுதக்கூடாது, புஸ்தகம் கூட பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக நோட்ஸ் எழுதி யாரும் திரும்பி போய் படிக்கிறதோ செய்கிறதுக்கோ செய்ய மாட்டோம். அப்படி வேணும் நிஜமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போதோ இப்போ ஆடியோஸ் ஆர் அவைலபிள். அதனால் சத்சங்கம் இப்போ உபதேசம் நடந்துட்டு இருக்கும்போது ஐ ஹாவ் டு கோ அண்ட் டச் மை ஸ்வரூபா. அதுதான் சத்சங்கத்தில் அது நடக்கும். புக்கு அப்புறம் சேர்த்து வச்சுக்கணும், இதெல்லாம் பிரெயினில் வச்சுக்கிற நாலேஜ், அனுபவம் ஞானம் ஆகாது. அதனால் சத்சங்கத்து டைரக்ட், ஓகே, லிசனிங் ஃப்ரம் தி டீச்சர், அது கொடுக்குற எஃபெக்ட் வந்து வேறு இதெல்லாம் சும்மா சும்மா. அதனால் கையில் ரீட் பண்ணுறதுக்கு ஏதோ கொடுக்குறோம் இந்த காலத்தில். அசல் ஆக்சுவலி கையில் எதுவுமே இருக்காது. உபதேசம் குருகுல வாசனில் இருக்கிற குரு உபதேசம் தத்துவம் எதுவுமே இருக்காது. இங்கே என்ன பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்படி சொல்லும் போதும் இந்த வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் அகங்காரம், நானே கடவுள், நான் பிரம்மம்னு சொல்கிறாங்க அப்படின்னு மிச்சம் அதர்ஸ் எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம். அவங்கள என்னமோ நாங்கள் எல்லாரும் ரொம்ப பக்தி அடியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோன்னு இப்படி தப்பாக பேசுகிறாங்க இல்லையா. ஆனால் பக்தியில் சொல்கிறது கூட இதே தான். அவங்களுக்கு புரியல. ரெண்டும் ஒழுங்காக புரிஞ்சுக்கினவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. நம்ம பக்தினை எப்படி பார்த்துட்ருக்குறோம், உத்தவகீதத்தில் எப்படி பார்த்துட்ருக்குறோம், பகவத்கீதையில் எப்படி பார்த்தோம், எங்கே டிஃபரென்ஸ் இருக்கு. அதனால் வியாசர் வந்து ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தாரு பக்தி அனேதுக்கு. பக்தியில் என்ன சொல்லப்படுறது, பகவான் தவிர இன்னொன்றும் எதுவுமே இல்லை. பகவான் தவிர இன்னொன்று எதுவுமே இல்லை. நானே அந்த பக்தனு கூட இல்லை, பக்தனு கூட இல்லைன்னு ஸ்திதிக்கு வந்தால் தான் அந்த பக்தி பூரணமாகிறது. அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட தனியாக இருந்து பகவானுக்காக அலறது, பகவானுக்காக அது சொல்கிறது இது சொல்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் காப்பாற்று அப்படி இப்படி என்ன சொல்கிறது எல்லாம் ஒரு லெவல் தான். அந்த பக்தி பரிபக்குவமானுச்சுன்னா தானே இருக்க மாட்டான், தன்னடைப்பு ஏற்படும். இந்த தன்னடைப்பு ஏற்படுறது தான் எல்லா விசிஷ்ட அத்வைதமாவது துவைத்தமாவது அத்வைத்தமாவது எல்லாத்தோட நோக்கம் அதே தான். ஆனால் எப்படி அது தன்னடைப்பு ஏற்படுமனேதிலும் வித்தியாசம் இருக்கு. அங்கே போய் அவங்க சித்தாந்தம் பண்ணி நாங்கள் இது நாங்கள் சொன்னது இது நல்ல அப்படின்னு ஆயிடுது. மொத்தத்தில் யூ ஹேவ் டு லூஸ் யுவர் அகங்கார. ஓகே, அகங்காரம்னு காரகம்னு என்ன தெரியுமா சம்ஸ்கிருதத்தில், கர்த்திருவ அபிமானம் எங்கே வருதோ அதுக்கு பேர். அதனால தான் அகம் சுத்தமாக இருக்கும்போது ஒன்றும் ஆகலை, அதில் அந்த காரம் சேர்ந்துச்சுன்னா எரியும். அகங்காரம் காரகம். இதுக்கு இதான் பக்தி அனு பேர் வச்சிருக்காரு. அந்த பக்தி என்ன
எல்லாம் தெரியும். அதுக்கு கிராமட்டிக்கலாக பார்க்கும்போது சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி 6 காரகங்களும் 7 விபக்திகளும் கிராமரில் வர விபக்திகள் எங்கே இல்லாத சுத்த ஓகே அகம் இருக்கின்றனதோ அந்த நிலைக்கு பேர் பக்தி. விபக்திகள் இல்லாத, காரகங்களும் இல்லாத, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அதெல்லாம் காரகங்கள்னு சொல்கிறோம், அது எதுலையுமே விபக்திகளும் இல்லை. டு மீ, இன் மீ, பை மீ, ஃபார் மீ, ஆன் மீ, அபவுட் மீ, நத்திங் இஸ் தேர். அது இல்லாத ஒரு நிலைக்கு பேர் பக்தி. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஐயோ ஒன்றாயிடுச்சா நீ, அப்போ அது அகம் பிரம்மாஸ்மி தானே, அப்பயே பயப்படணும். உண்மையாக சொல்லணும்னா வேதாந்திகள் ஞானிகள் மட்டும்தான் அகங்காரம் இல்லாத மனிதன், நாட் எனிபடி. அந்த இண்டிவிஜுவாலிட்டி நீ தனியாக நிற்கிற வரைக்கும் அது எவ்வளோ பெரிய பக்தன் ஆகட்டும், எவ்வளோ பெரிய பகவான் ஆகட்டும், அந்த டிஃபரன்ஸு இது பக்தி சாஸ்திரமான பாகவதத்திலோ கபில உபாக்கியானம், கபில உபதேசம் தேவஹூதிக்கு அம்மாவுக்கு பண்ணும்போதும் முதல்ல சின்ன அப்படி ஆராதனா பூஜா இப்படியெல்லாம் சொல்ல தொடங்கி கடைசியில் அழகாக கன்க்ளூட் பண்ணுவாரோ, அம்மா அந்யாஸ்ரய முக்தி எதுவுமே ஆசிரியக்கூடாதம்மா, எதுவுமே ஆசிரியம் எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே பிடிச்சக்கூடாது. எந்த நாமம், எந்த ரூபம், எந்த கடவுள், அது ஆசிரிய விமுக்தி என்றார். ஆசிரிய முக்த ஆனதுக்கப்புறம் அப்போது மனசுக்கு இங்கே ஆசிரியம் எதுவுமே இல்லையா, அது அப்போ எங்கே நிற்கணும்னு தேடி அது எங்கே நின்று கிளம்பிச்சோ அந்த இடத்துக்கு போய் ஒடுங்கிறது. அந்த இடம்தான் சத்தியம். அதுதான் தூக்கத்தில் அங்கே தான் நம்ம ஸ்வரூபத்தில் இருக்கிறோம் எப்பவுமே. அப்படியே நீ பக்தி சாஸ்திரம்தான். அந்யாஸ்ரயாணம் தியாக ஏவ சந்நியாசம். எதுவுமே ஆசிரிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தப்பான அபிப்பிராயம் நம்ம அது யாரோ பேசிக்கிட்டோம். அப்புறம் இந்த அகம் பிரம்மாஸ்மியானி சொல்கிறதுக்கு இது எல்லாத்துக்கு கஷ்டம். ஞானம் உபதேசம் ஆனால் கூட இதுக்கு பொதுவாக சாந்தோக்கியோபனிஷத்தில் ஒரு கதை நம்ம படிக்கலை, கதை ஞாபகப்படுத்திருக்கேன் எங்கே வேறு இடத்துல பஞ்சதசியில். இந்திரனும் விரோச்சனனும் பிரகலாதனோட பிள்ளை, அசுர ராஜா தேவதைகளோட ராஜா 2 பேரும் பிரஜாபதி பிரம்மதேவனுக்கிட்ட பிரம்ம ஜானம் படிக்கிறதுக்காக போனாங்க. அவர் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டார், கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம் வருவீங்களான்னு. 2 பேரும் போயிட்டோம். போனால் 25 வருஷம் தங்க வச்சுட்டார். வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் டீச்சிங் 25 வருஷம் இங்கே இருங்கோ, அந்த பிரஷ்னோபனிஷத்து மாதிரி ஒரு வருஷம் இங்கே இருங்கோ, 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தோங்க அது கேளுங்கோ. இதுதான் குருகுல வாசம். குரு கிட்ட இருந்துட்டு படிக்கும்போது இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அட்லீஸ்ட் கிளாஸுக்காவது அது கவனிக்கிறவனுக்கு, அலர்ட்டாக இருக்கிறவனுக்கு தெரியும் அந்த 1 மணி நேரமா 1.5 மணி நேரமா எல்லாமே கூட உபதேசம்தான், கவனிக்க தெரிஞ்சா. அதுதான் அந்த குருகுல வாசம். ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, பகவானே எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியறது, அந்த அகங்காரம் எங்கே அது பிடிக்கணும், அது எங்கே நின்று கிளம்புறதோ அது எங்கே அதை ஆராய்ச்சி பண்ணணும். அந்த அகம் நானுன்னு சொல்கிறது யாருன்னு எல்லாமே புரியாது. அது எப்படி பிடிக்கிறது, அது எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்பான். பகவான் பதில் சொல்லார்.
ஏன்னா குருவுக்கு தெரியும் அந்த ஒரு சந்தர்ப்பம் வரணும், அவனுக்கு சொன்னால் இவ்வளோ சொல்லி புரியல, கேள்வி கேட்குறானே, அதனால் குரு. அப்புறம் ஒரு நாள் இந்த கேள்வி கேட்ட ஆசாமி வந்து சமையல் ரூமில் இன்னொருத்தர் கேட்ட சண்டை, பயங்கரம் சண்டை. என்னமோ ஆயிடுச்சு. நான் யாரை நினச்சிக்கிறேன், நான் காட்டுறேன் உனக்கு, என்னை பற்றி உனக்கு தெரியாது. அடுத்த இன்னொருத்தரும் இப்படி தான் பேசுகிறான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பகவான் வந்து நடுவில் நின்றுருக்கார். பார்த்து 2 பேருக்கு வெக்கமாகி போச்சு. அப்போ சொல்கிறார், இந்த கேள்வி கேட்டு ஏன் வெக்கப்படுறேன், இப்போ பிடி. அந்த அகம் இப்போ தான் பாம்பு புத்தில் வந்து தலை காட்டும் போது பிடி. யாருக்கு அங்கே அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து நான் காட்டுறேன், நான் செய்கிறேன், நான் என்னை பற்றி தெரியாதுன்னு யார் அது என்னன்னு பிடி, கேட்ச் ஹோல்ட் ஆஃப் இட் அண்டர். அதுதான் குருவுடைய சாநித்தியத்தில் இருக்கும்போதோ நடக்கிற உபதேசம். இப்படி பலது. இங்கே இந்த விரோச்சனனும் பிரம்மதேவனை பற்றி சரியா. இந்த கதை நான் 3வது ஸ்லோகத்துக்கு வச்சுக்கிறேன், ஏன்னா அங்கே குரு பற்றி வருது. அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா குரு விஷயம் முக்கியம் அங்கே. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு சேர்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்புறம் முதல் ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் எல்லாத்தையும் பார்த்து இப்போது கடைசியில் அப்போது வெளியில் கால ரூபமாகவும் உள்ள அமிர்த ரூபமாகவும், வெளியில் மிருத்யு ரூபமாகவும் உள்ள அமிர்த ரூபம், வெளியே உள்ளனேதே இல்லை, அந்த 2 முகம். இது வேதம் சொல்கிறதை பாகவதத்தில் பரீட்சித்து கேட்குறாரு சுகதேவர்கிட்ட, பகிரந்தஷ்ட கால புருஷவ். ஒரே சத்தியம், அந்த கிருஷ்ணர் பற்றி தான் கதை சொல்கிறேன்னா, அவன் பகி அந்த உள்ள வெளியில் காலமாகவும் உள்ள அமிர்தம் அந்த புருஷனாகவும் இருக்கிற அந்த சத்தியம், அந்த கிருஷ்ணனை பற்றி சொல்லுங்கன்றார். பார்த்தீங்களா? ஸோ 2 காணப்பட்டுட்டு இருந்தால் கூட இப்போ சுவாமி அமிர்தானந்தோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது ஏதோ அங்கே சொல்கிறாரு. ஸோ அத்வைத்தினுக்கு வந்து துவைத்தம் வந்து ஒரு டிவிடெண்ட் போனஸ் மாதிரி தான். துவைத்தம் இருந்துட்டு இருந்தால் கூட, துவைத்தத்தில் அப்படி காணப்பட்டு இருந்தால் கூட, இந்த டிவிடெண்ட்ஸ் இதெல்லாம் பலமே தவிர த மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் தி அத்வைத்த நிஷ்டா அது கலையாது, ஒன்றும் ஆகாது. ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்ளம். இந்த 2த்தையும் சரியாக புரிஞ்சுக்கிறது தான் சரியான மெச்சூரிட்டி, ஞான நிஷ்டா. முதல்ல சொல்கிற வைராக்கியம் இதெல்லாம் அப்படி இப்படி, இதெல்லாம் ரொம்ப துக்கம், இதெல்லாம் இதெல்லாம் இங்கே சொல்லுவார் இங்கே அடுத்ததில். ஸோ பரீட்சித்தபடி கேட்கிறார். அடுத்த ஸ்லோகம் 3வது ஆரம்பிப்போம். शश्वन्नश्वरमेव विश्वमखिलं निश्चित्य वाचा गुरोः नित्यं ब्रह्म निरन्तरं विमृशताम्. निर्व्याज शान्तात्मना भूतं भावि च दुष्कृतं प्रदहता संविन्मये पावके प्रारब्धाय समर्पितं स्ववपुः. इत्येषा मनीषा मम
இந்த மூணாவது ஸ்லோகத்திலோ மூணாவது மகா வாக்கியம் சாந்தோக்கியோபனிஷத்து சாமவேதத்துக்கு சேர்ந்த சாந்தோக்கியோபனிஷத்துக்கு சேர்ந்த தத்துவமசி மகா வாக்கியம் இதில் அந்தர்கதமாக இருக்கின்றது. ஸோ முதல்து பிரம்மாவுடைய ஸ்வரூபம் லக்ஷண வாக்கியம்னு சொன்னோம். ரெண்டாவது அனுபவ மகா வாக்கியம்னு சொன்னோம். இந்த மூணாவது போதக மகா வாக்கியம். குரு மறுபடியும் அந்த விஷயத்தினை பிரஜ்ஞானம் பிரம்ம, அந்த பிரஜ்ஞானம் நான் தான், அகம் பிரம்மாஸ்மி అని சொன்னா. இப்போ இது ஆர்டரில் பார்த்தா எது முன்னு பின்னனேது நமக்கு இப்போ சந்தேகம், அது வேண்டாம் அந்த விசாரணம். பட் பொதுவாக தத்துவமசி மகா வாக்கிய உபதேசந்தான் சொன்னதுக்கப்புறம்தான் அகம் பிரம்மாஸ்மி வரணும், சரியா? பட் இங்கே ஆச்சாரியர் நேராக ரெண்டாவது அனுபவ மகா வாக்கியமே சொல்லிட்டாரு. இந்த அனுபவம் இவனுக்கு எப்படி சட்டுன்னு வந்துச்சான்னா வரல. ஒரு நாள் கேட்கறதுனால, கொஞ்ச நாள் கேட்கறதுனால, ஒரு மணி நேரம் வாரத்தில் கேட்கறதுனால, ஒரு 4-5 கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால, 5 வருஷம் அட்டென்ட் பண்ணால வராது. அதுக்கு தான் அந்த பிரஜாபதி இந்திரன் கதை பார்ப்போம் கொஞ்சம். அப்போது இவனுக்கு அது மறுபடியும் போதனம் செய்யப்பட்டதே, போதிக்கப்பட்டதே. அது நேர கிளியராக தத்துவமசி, யூ ஆர் தட். அந்த யூ தட்டு அது எல்லாத்தோடைய வாச்சார்த்தம் லக்ஷார்த்தம் எல்லாம் கரெக்டாக விவரித்து பல வாட்டி சொல்லி சொன்னதுக்கப்புறம்தான் அவனுக்கு அனுபவம் ஏற்படுறது. அதனால் போதக வாக்கியம் குரு இம்பார்ட்டண்ட் అనేది சொல்கிறதுக்காக மூணாவது ஸ்லோகத்தில் சங்கரர் என்ன சொல்கிறாரு, இதில் ஒரு சைடு சப்போர்ட்டிவாக இன்னொரு உபமகா வாக்கியம் கூட இருக்குன்னு சொல்லிக்கலாம். அப்படி தோணும் முதல்ல ஆரம்பிக்கும் போது. என்னதுன்னா, இந்த அகிலம் சர்வம் அப்படியெல்லாம் சொல்லிட்டே வராரு. மறுபடியும் இங்கேயும் அகிலம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த மூணாவது மந்திர ஸ்லோகத்திலையும் 4வது ஸ்லோகத்தில் கூட நம்ம கிரகிச்சுக்கலாம். 4வது மகா வாக்கியம் அயமாத்மா பிரம்மா வரப்போகிறது. இது ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சர்வம் கல்விதம் பிரம்மா. அது மகா வாக்கியமாக சொல்லலைன்னா கூட மகா வாக்கியம் தான் அது. சர்வம் கல்விதம் பிரம்மா అనేది அந்த என்ன சகலம் சர்வம் అనేది வார்த்தை வந்ததுனால நான் அது இப்போவே 3-4-2 ஸ்லோகங்களுக்கு கனெக்டடாக ஒரு இன்னொரு சப்போர்ட்டிவ் மகா வாக்கியம் சர்வம் கல்விதம். இங்கே முதல் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் பார்க்கணும். முதல்ல ஒருத்தனுக்கு விவேகம் ஏற்படணும்னா வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியம் ஏற்படணும்னா சஸ்வத் பதத்தோட அர்த்தத்தினை முடிச்சுடுற. முதல்ல சஸ்வத் ஸ்வஷன் ஏவ அப்படி இருக்கு. அது பிரித்து பார்த்துக்கிட்டா ஸ்வஷன் ஏவனது சஸ்வத் ஏ சஸ்வன் ஏவ அங்கே இருக்கு. ஸ்வஷன் ஏவ அப்படின்னா பார்க்கறதுக்கு ஏதோ கண்டினியூஸாக இருக்கிற மாதிரியும், இதெல்லாம் கரெக்டு தானே, நேற்றுக்கு இன்றைக்கி இந்த டைமு எல்லாம் கனெக்டடாக தானே இருக்கு, ஏதோ கண்டினியூஷன் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அப்புறம் அதே மாதிரி இந்த சரீரம் நானே தோணுறது ஆரம்பித்தப்பலேருந்து நானும் என்னோடய லைஃபு வாழ்க்கை என்னோடய குடும்பம் இதெல்லாம் இப்படின்னு ஏதோ தொடர்ந்து இது சத்தியமாக நடக்கிறது, இது சத்தியமாக தான் சொல்லிகிட்டே இருக்கிறோம்.
ஆனால் நடுவில் அப்பப்போ ஏமாத்துறது, ஏதோ ஒன்று ஏமாத்தும். ஏமாத்தினா கூட அது கவனிச்சிக்காம சரி பரவாயில்ல சொல்லிட்டு இன்னொரு பின்னாடி போகிறோம். அப்படி எவ்வளோ ஏமாற்றல் ஏற்பட்டுட்டு இருந்தோம். ஏமாத்துறது என்ன, போச்சு, உட்டி போச்சு, காணாமல் போச்சு, உட்டி போச்சு, தட்டி போச்சு, அடித்து போச்சு, எப்படியோ போச்சு. ஆனால் கவனிக்க மாட்டோம். கவனிக்காமல் என்ன பண்ணுறோம், இது கண்டினியூஷன், சத்தியம் சத்தியம், இது எல்லாம் இது முக்கியம் முக்கியம் சத்தியம் என்னன்றோம். இங்கே இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இல்லை மை டியர், ஆல்தோ இட் அப்பியர்ஸ் ஆஸ் தி கண்டினியூஸ் சத்தியம் மாதிரி மாதிரி ஆல்தோ, ஆனால் நஸ்வரம், க்ஷணபங்குரம், டெம்பரரி, புத்புதவத்து, லைக் பபுள், வாட்டர் பபுள் லைக். நஸ்வரம்னா பெரிஷிங், அதோடைய குணம் என்னன்னா நசிஞ்சு போகிற குணம். எல்லாமே, everything, nothing is dependable in this world. நல்லா ஏதி வச்சுக்கணும், கொட்டை எடுத்து, எது மேலேயும் ஆதாரப்பட முடியாது. நஸ்வரம் இன்னும் கொஞ்சம் அது அப்புறம் விவரிக்கிற, முதல் ஜென்ரல் மீனிங் சொல்லிடுறேன். இம்பர்மனென்ட், த லா ஆஃப் இம்பர்மனன்ஸ் கவனிக்கணும். அகிலம், அதை சொன்னால் எவ்ரிதிங் பெரிஷபிள், நத்திங் டிபெண்டபிள், எதுவுமே ஆசிரிக்கவே முடியாது. நஸ்வரம் ஏவம் விஸ்வம் அகிலம் என்றார். நீ வேறு எந்த தேவ பதவிக்கு போனாலும் சரி, எந்த லோகம் போனாலும், அதனால விஸ்வம் அகிலம், அந்த லோகம், அந்த ஆசிரம் எதுவும் ஆசிரிக்க முடியாது, எல்லாம் விட்டு போகும். ஆசிரியம், ஆசிரிக்கிறவனே ஆசிரியிக்கிறது ஆசிரிக்கக்கூடாது. ஆத்மனை ஆசிரியிக்கணும், பகவான் பக்தியில் சொன்னால் பகவான் ஆசிரியிக்கணும், லோகத்தோடு விவகாரம் பண்ணணும். நாம் என்னோடனா நல்ல ரெண்டு தலைகளை பண்ணிட்டு லோகத்தை ஆசிரியிக்கிறோம், பகவானு கூட விவகாரம் பண்ணுறோம். எப்படி இருக்கும் அப்போது, எப்படி இருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லி நிச்சித்திய நல்ல கிளியராக புரிஞ்சுக்கிட்டு, ஓகே, அதுக்கப்புறம் எப்படி நிச்சித்திய எப்படி புரிஞ்சுக்கோ, குரோஹோ வாச்ச, குருவுடைய உபதேசத்தினால, அதான் அந்த குரோஹோ வாச்சானே இதில் தான் தத்துவமசி மகா வாக்கியம் இருந்திருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணணும். நேராக இங்கே அப்படி இல்லைன்னா கூட குரோஹோ வாக்கியம் என்ன, இப்படி தானே முதல் மகா வாக்கியம் முதல் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சொல்லி காணப்படுற ஜகத்தை பற்றி சொல்லி, அப்புறம் ஜகத்துக்கு ஈஸ்வரனுக்கு சம்பந்தம் என்ன, ஜகத்து ஈஸ்வரிக்கு உனக்கு சம்பந்தம் என்ன, எல்லாம் சொல்லித்தரணும். அப்போ தத்துவமசி மகா வாக்கியம், குரோஹோ வாச்ச, வாச்சா குரோஹோ, இங்கே வரைக்கும் முதல்ல அந்த பதங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீனிங் சொல்கிறேன். ஸோ நித்தியவத்துன்னு ஆசிரிக்கணும், அனித்திய வஸ்துவோட விவகாரம் பண்ணணும். பிருஹதாரண்யகோபனிஷத்தில் யாக்ஞவல்யர் சொல்கிறார் மைத்ரேயி கிட்ட, அரே மைத்ரேயி, இந்த லோகத்தில் ஏதி ஆசிரிச்சா கூட அது அத்தியந்த துக்கத்தின்னு கொடுத்துட்டு நமக்கு உட்டி போகும். எதுன்னு ரொம்ப ஆசிரிச்சிருக்கிறோமோ அது போகும்போது துக்கப்படுறோமோ இல்லையா? அது சின்ன பொருளாகட்டும், அதாகட்டும், இதாகட்டும், இந்த சரீரம், இதோடைய ஏதாவது உறவுகள் எல்லாம் கூட ஏதாவது நீ ஆசிரிச்சாயிடுச்சுன்னா அது ஒன்றுக்கு பரம துக்கம் கொடுத்துட்டு, அத்தியந்த துக்கம் கொடுத்துட்டு நம்மளை விட்டுட்டு போகும் அப்படின்னு
உபதேசம் பண்ணுறாரு. அதனால கீதையில் பகவான் வந்து மாம் ஆஸ்ரித்ய வியவஹரந்தி, ஞானி பற்றி லக்ஷணங்கள் அங்கே சொல்லும்போது, ஞானி என்ன ஆசிரியிச்சு லோகத்தில் விவகாரம் பண்ணுவான். விவகாரம் பண்ணாமல் யாரும் இருக்க முடியாது லோகத்தில். எல்லா சன்னியாசி கூட விவகாரம் பண்ணணும். ஏன்னா சரீரத்துக்கு சாப்பாட்டு வேணும், நடக்கணும், போகணும், பிக்ஷை எடுத்துக்கணும், குளிப்பாட்டணும், அதெல்லாம் ஏதோ இருக்குல்ல, இதெல்லாம் விவகாரம் தானே. அப்போது அது யாரும் நிறுத்த முடியாது. ஆனால் ஆசிரிக்கலை, டாக்டர்னு ஆசிரிக்கலை, சரீரத்தின் முக்கியமாக நம்ம கூடாது, ஆசிரிக்கக்கூடாது. டாக்டர்கிட்ட போகலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிராரப்தம், இப்போ சொல்ல போகிறார் 3வது வரியில், பிராரப்தம் வந்து விட்டுடணும். என்ன பண்ணாலும் சரி அதுக்கு பண்ணலாம், ஆரோக்கியமாக இருக்கணும்னு அது பண்ணலாம், இது பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நம்ம அது டாக்டர் கரையிருத்துவார், மருந்து கரையிருத்தும் அல்ல, நீ ரெடியாக இருக்கணும் எல்லாத்துக்கு. அப்படி விவகாரம் இல்லை பண்ணிக்கொள்ளுதான். ஸோ மாம் ஆசிரியத்யா, இதுக்கு ரமண பகவான் ஒரு உதாரணம் சொல்கிறார். அவர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க எல்லாம் அந்த ஏரியாவில் அப்போ எப்போ சொல்லுவார் கதை, அது நடந்ததாம். ஒரு பெரிய யோகி அவர் வந்து மரணம் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாராமா. மரணம் வராமல் இருக்கிறதுக்கு அது காயக்கல்பம்னு சொல்லியா, இல்லைன்னா ஒரு 300-400 இயர்ஸ் இருக்கிற மாதிரி ஏதோ சம்திங் சொல்லுவான். ஓகே, அப்படி எனக்கு தெரிஞ்சது, அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் அது வாங்கிறதுக்கு மருந்து விற்கணும். அதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே எல்லோரும் அவங்கவுங்க பேரெல்லாம் புக் பண்ணிக்கிட்டாங்க. புக் பண்ணிவிட்டு வீட்டில் வயசானவங்களுக்கு சொல்லலை. என்ன இப்போ வயசாக நீ வாழவே என்ன பண்ண போகிற சொல்லாமல் இருக்காங்களாமா. அப்புறம் அவரை வந்து அனிபிசென்ட்டு கூட அனுப்பிச்சாராமா, நீங்கள் வந்து இந்த விழாவில் கலந்துக்கணும், நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி எல்லாரும். அப்படின்னா அவர் ஒரு வேளை அந்த தியோசாபிக்கல் சொசைட்டி சேர்ந்தவராக அது கூட இருக்க சம்பந்தம் தெரியல. அப்படி சொல்லி பகவான் கதை முடிக்கிறார். எப்படின்னா, அன்றைக்கி சாயங்காலம் இதே இனாகரேஷன் பண்ணி எல்லாம் நடக்கணும், நிறைய பேர் எல்லாம் வந்தாச்சு. அந்த டாக்டர் வரவே இல்லை. மத்தியானம் ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார் அந்த யோகி. அவ்வளோதான். அதனால் எதுன்னு ஆசிரியிக்காது. அதனால் இருக்கும்போது எது ஆசிரியிக்கணும் அதை ஆசிரியிச்சு இருந்துக்கோ. கொஞ்ச நாள் இருக்கிறதா இருக்கிறது, குட் குட் போனஸ். பிராரப்தம் இன்னும் கொஞ்ச நாள் நடக்கிறது இருக்கிறது. ஆரோக்கியமாக இருக்கா, குட். இல்லை இருக்கட்டும், இல்லைன்னா அது அவ்வளோதான், ஏதோ பண்ணுறேன்னு தவிர ஆதிக்கு போய் ரொம்ப படாத பாடுபட்டு துக்கப்பட்டு கவலைப்பட்டு அதுபட்டு இதுபட்டு அப்புறம் எப்படி என்ன முடிவு என்ன வழி అనేది தெரிஞ்சுக்கிறது அதிக செய்யாமல் ஞானத்துக்கு முயற்சி பண்ணாமல் இப்படியெல்லாம் இருக்கிறது. அதனால தான் பாகவதத்தில் உத்தர சொல்கிறான் பகவானுக்கிட்ட முதல் ஸ்கந்தத்திலேயே. எப்போது அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரம் விட்டுட்டாரோ, கர்ப்பத்தில் இருக்கிற பரீட்சித்து சிசுன்னு தாக்கிறதுக்கு வந்துச்சோ, அந்த அம்மா ஓடி ஓடி வெளியில் வந்துட்டா. கிருஷ்ணன் கிளம்பி துவாரகாவுக்கு போகிற சமயம் வெளியில் நின்றுருக்காங்க எல்லாரும். அப்போ ஓடி ஓடி வந்து சொல்கிறான், பாஹி பாஹி மகாதேவன் தேவதேவ ஜெகத்பதே. அதெல்லாம் ஓகே, பாஹி பாஹி தேவ். என்ன சொல்கிறாருன்னா அதுதான் தெளிவு. நாண்யம் தத் பயம் த்வத் பயம் நாண்யத்வத்பயம் பஷ்யேத் யத்ர மிருத்யு பரஸ்பரம். எனக்கு எங்கேயுமே கூட எது ஆசிரிக்கணும்னு தெரியல. நான் அந்நியம் ஓகே த்வது நீ தவிர இன்னொரு அபயம் கொடுக்கறதுக்கு எனக்கு யாரும் காணோம். ஏன் நான் என்ன பார்க்குறேன்னா, எத்திர மிருத்யு பரஸ்பரம், எல்லாருக்கும் மிருத்யு இருக்கு. அப்புறம் அவனு போய் ஆசிரிச்சேன். ரொம்ப ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னா அவருக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது என்ன? எங்கே இல்லையே ரூல் அப்படி. அவர் நல்ல டயட், அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் செஞ்சார். நிறைய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்மோக் பண்ணுறவங்களும் இருக்காங்க.
80-90 வயசு ஸ்மோக் பண்ணிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் சுற்றுறவங்களும் இருக்காங்க. எந்த ஆச்சரியமே இருக்குது இந்த உலகத்தில். நிறைய யோகா பண்ணி அது பண்ணி இது பண்ணி கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறது இதுக்கு? ஒன்றும் சொல்லாது, அது அப்படிதான். அப்படின்னு பண்ண வேண்டாமா? பண்ணு, நல்லதுன்னு சொன்னது பண்ணும், அது உதவி பண்ணால் பண்ணும். அது நல்லதுன்னு இது எப்பவுமே கூட அதில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். பட் ஏன் நடக்கலைன்னு கேட்கக்கூடாது. அது நடக்கணும் நடக்காதனதுக்கு வேறு இருக்கு. இப்போ பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அட்லீஸ்ட் இருக்கிற கொஞ்சம் காலம் இந்த சரீரம் கொஞ்சம் ஓரளவுக்கு உனக்கு இந்த ஞானம் அடையிறதுக்கு வேண்டியதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோ. ஞானம் அடையிறதுக்கு தான் இந்த சரீரத்தை போஷிச்சுக்கணும், இது உயிரோ வச்சுக்கணும், அப்படி இருக்கணும். முமுட்சுவன் அப்படி இருப்பான். ஸோ அதனால் பரஸ்பர மிருத்யு எங்கே எல்லாருக்கும் மிருத்யு இருக்கு. ஆனால் நான் போய் யார்கிட்ட போய் நான் கேட்பேன் பார்த்தீங்களா? தட் இஸ் த இன்டெலிஜென்ட் வே ஆஃப் ப்ரேயர். ஓகே, ஏன்னா அவங்க எல்லாரும் பரம பக்தாள். அத்தை பக்த திரௌபதி, அத்தை குந்தி தேவி பக்த. எல்லாருடைய பிரார்த்தனைகளுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமாக அப்படி இருக்கும். அப்போது அதனால தான் லோகத்தில் பிரவர்த்திக்கணும், விவகாரம் செய்யணும்னு சொல்லும்போது பகவத்கீதையில் பகவான் என்ன சொன்னார்? ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானிந்திரியேஷ்சரன். இந்திரியங்கள் அதோடைய செயல்கள் என்ன பண்ணணுமோ, சரீரத்துக்கு பசிக்கும், உடம்புக்கு வியாதி வரும், அப்படி இருக்கும், கொஞ்சம் இருக்கும், தூக்கம் வரும், இந்திரியங்கள் எல்லாம் பிரவர்த்திக்கும், இதெல்லாம் பிரவர்த்திக்கட்டும். விஷயான் இந்திரியைஹி சரணம். ஆனால் அது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ராகத்வேஷம் வளர்த்தக்கூடாது. ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஹி சரண். என் ஞானி கண்ணு திறந்தால் அவருக்கு உலகம் தெரியுறதே, அவருக்கு தெரியாது உலகம். ஆனால் ராகத்வேஷம் ஏற்படலை. அதுதான் சுவாமிஜி அடிக்கடிக்கு சொல்கிறது சுனோ தேக்கோ போலோ மத். பாரு கேளு, ஒரு காமெண்ட் பண்ணி பேசாது. அண்ணா அர்த்தம் என்ன தெரியுமா? ராகத்வேஷத்தை கிரியேட் பண்ணிக்காது உள்ள. భగవద్ ఉద్ధవగీతలో பகவான் ரொம்ப கிளியராக அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இன்னும் நமக்கு வரல. ஆனால் ரொம்ப கிளியராக சொல்கிறார் பகவான் உத்தவர்கிட்ட. உத்தவன் யாருன்னு பாராட்டாத, யாருன்னு நிந்த பண்ணாத. நிந்த பண்ணாதன்னு சொன்னால் ஓகே, அது நெகட்டிவ். யாருன்னு இன்சல்ட் பண்ணாத, நிந்த பண்ணாதன்னு. பாராட்டாதன்னு கூட சொல்கிறாரு. ஏன்னா நிந்த பண்ணுறது பாராட்டுறது உனக்கு ராகத்வேஷங்களை உருவாக்கும். திஸ் இஸ் கடைசியில் டீச்சிங் அது சொல்ல போகிறாரு பகவான். சரி, இதெல்லாம் அபவுட் தி நஸ்வரம். நஸ்வரம் அனே இதெல்லாம் தாத்காலிகம், டெம்பரரின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது மட்டும் கேட்டா தெரிஞ்சிச்சு అని சொல்கிறதுனால ஒன்றும் நடக்காது. நிஷ்சித்ய, ஐ எம் டேக்கிங் ஒன் வேர்டு, நிஷ்சித்ய. அது ரொம்ப ஃபர்மாக உன்னை ஹிருதயத்தில் அது அப்படி நிற்கணும். நிஷ்சித்ய ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்டு. நிஷ்சித்யான்னு அர்த்தம் என்னென்னா, ஒரு 2-3 விஷயங்கள் சொல்கிறேன். ஒன்று இந்த ராகத்வேஷங்கள், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வளராத ஒரு உதாசீன பாவம். Very much you will be in the world, very much you will be with the people, you love everybody, that is all okay. And the love everybody is not because of something I like, I love. No, here udasina, I am not against or favor, but I love. அதுக்கு என்ன சொல்லணும்? in spite of I love, unconditional love. அதுக்கு தானே பக்தின்னு சொல்கிறோம்.
Not because of this I love you, but in spite of that also I love you, because loving is my nature. Love is God in every heart and சொல்கிறோமே, that is my nature. ஸோ அதனால் உதாசீன பாவம்னு அதான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இட்ஸ் நாட் எ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், பட் இட் இஸ் எ ஸ்டேட். நிச்சித்ய. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நிச்சயம் பண்ணுறது என்ன, மித்யாத்வ நிச்சயம் இதெல்லாம் சொல்கிறோமா. இப்போது காணல் நீர் பல வாட்டி காணப்படுறது. ஆனால் பொதுவாக எந்த மனிதனு கூட காணல் நீருக்கு பின்னாடி குடிக்கணும், பிடிக்கணும், டிஸ்டில் வாட்டர் பண்ணணும், டிஸ்டில் வாட்டர் பிளான்ட் வைக்கணும்னு ஓட மாட்டான். நோ வேர் சோ ஃபார். ஒருவேளை மேடு பர்சன் யாராவது ஓடுனா ஓடலாம், பிகாஸ் இஸ் மேட். பொதுவாக ஓடலை. ஆனால் மிருகங்கள் இருக்க பாருங்கோ, அதனால தான் அதுக்கு பேர் மிருகத்ருஷ்ணா. இந்த காட்டிலாவது இந்த டிசர்ட்லாவது சில இந்த மான், ஒட்டகம் இதெல்லாம் தூரமாக அந்த டிசர்ட்டில் இந்த காணல் நீர் பார்க்கும்போதும், இன்றைக்கி பார்த்தியாச்சு, ஓடி 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 போய் 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 தேடி தேடி கிடைக்கல, ரொம்பவே அது அலைஞ்சு போச்சு. ஆனால் மறுபடியும் இன்னொரு வாட்டி காணப்படும் போது மறுபடியும் அதுக்கு பின்னாடி ஓடும். பார்த்திங்களா? அப்படின்னா இது போய் இதில் ஜலம் கடிக்காதுன்னு நிச்சயம் பண்ண முடியலை மிருகனால். வாட் அபவுட் யூ? நீ மனுஷன் தானே. புரியுறதா பாயிண்ட்டு? அப்படின்னா இனிமே என்ன இந்த ஜகத்தில் எந்த விஷயம் கூட என்னை ஏமாற்ற முடியாது. எதுக்குமே நான் என்னை அடிமை செய்ய முடியாது. எதுக்குமே நோ சிச்சுவேஷன், நோ பர்சன், நோ எது கூட எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதானே. நிச்சயித்வம்னு அது அர்த்தம். நிச்சயித்வா. அதனால ரொம்ப டிப்ரெஸ்டு வே ஆஃப் அப்ரோச் இல்லை, ரொம்ப டிஸ்பேஷனேட் அண்ட் டிசிப்ளைன்ட் அப்ரோச். டிஸ்பேஷனேட் அண்ட் டிசிப்ளைன்ட் அப்ரோச், டிஸ்கிரிமினேட்டிவ் அப்ரோச், மூணு சேர்த்துக்கிறோம். அதனால தான் ஞானிஸ் ஆல்சோ லிவ் டைனமிக்கல் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் தே டூ பிளான் லாட் ஆஃப் ஒர்க் தேன் நார்மல் பர்சன். ஸோ நஸ்வரம் நிச்சித் అనేదికి உதாரணம் கொடுத்தான். இந்த மிருகம் ஜந்துக்கள் எல்லாம் அப்படி அதுக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு மேலே அதுக்கு அறிவு ஏற்படாது. அதுதானே பார்க்குறோம். நிறைய இந்த பூச்செல்லாம் போய் நெருப்பில் விழுந்து எரிஞ்சு போயிட்டு இருந்தால் கூட பின்னாடி எல்லாமே போகும். இதுக்கு ரமணர் கொடுக்குற உதாரணம் நடந்தது. அங்கே எல்லாமே அவர் சந்நிதியில் நடக்கிற பார்த்த அனுபவங்கள் தான். அப்படி என்ன உதாரணம், அங்கே அந்த காலத்தில் பெரிய பெரிய லைட்டு லேம்ப்பு வைக்கிற தீபங்கள் தான். அந்த காலத்தில் கரண்ட்டு எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. சிம்னின்னு வைப்பாங்க. அது சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கலாம். அதுக்குள்ளே ஒரு குருவி வந்துச்சு, ஒரு பக்கம் திறந்துருக்கும், வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு. காற்று எந்த பக்கம் வராது, அந்த பக்கம் மட்டும் திறந்துருக்கும். இந்த குருவி எப்படியோ சின்னது அதில் பூந்துச்சு. நெருப்பு இல்லாத பகல் டைமில், சாயங்காலம் ராத்திரி குருவி வராதே, பூந்துச்சு. வடி இல்லாத பக்கம் வெளியில் போகணுமனு ட்ரை பண்ணுறது. வேர் தேர் இஸ் நோ எக்ஸிட், இட் இஸ் ட்ரைங் டு கோ அவுட். பிகாஸ் அங்கே கிளாஸ் இருக்கு, ஆனால் வெளிச்சம் தெரியறது. அதில் போகணும்னு குத்தி 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 அங்கே சுற்றிட்டு இருக்கும். ஆனால் அது வந்த வழியிலேயே வெளியே போகலாம். வந்த வழியிலேயே போ அனுவார் ரமணர். வந்த வழி தெரியல, அது ஜஸ்ட் என்ன அறிவு இல்லை. அங்கே மனுஷனும் அப்படி தான். வந்த வழியில் போனால் உன்னோட ஸ்வரூபத்துக்கே போ. நீ யாருன்னு கண்டுபிடிச்சி கோ டு யுவர் சோர்ஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். ஆனால் மனுஷன் வெளியில் பார்க்குறான். வடி இல்லாத பக்கம் வடி கடிக்குமான்னு பார்க்குறான். கடிக்குமா? கடிக்காத. இதுக்கு வேறு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான், பிரிசனர். அவனுக்கு
லைஃப் பிரிசன்மெண்ட்டு என்னமோ போட்டிருக்குது, அப்படியே நல்லா கட்டியாக பூட்டி வச்சிட்டான். அவன் யாருக்கிட்ட சொல்கிறான், இந்த ஜெயிலரை யாரோ வந்து, உனக்கு விடுதலைப்பா எப்போன்னா நீ சர்ச் பண்ணதுக்கப்புறம். ஹூ வாண்ட்ஸ் த ரிலீஸ் ஆஃப்டர் மை டெத்? நான் இருக்கும்போது தான் எனக்கு வேணும், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறேன்னு என்ன பிரயோஜனம்னா? அப்போது அவனை வந்து அப்படியே இனிமேல் எனக்கு அப்படி விடுதலே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போதும் அங்கே ஒரு குரு வந்தார். ஜெயிலில் குரு எப்படி வந்தார்னு கேட்காதுங்க, வருவார். நம்ம எல்லோரும் ஜெயிலில் தான் இருக்கிறோம், இருந்தால் கூட நமக்கு ஏதோ கடிச்சது பாருங்க. எப்படியோ கடிச்சது, எப்படியான்னு எனக்கு தெரியாது, கடிச்சது உங்களுக்கு தெரியாது. அவர் வந்து சொல்கிறாரு, அவர்கிட்ட கூட இப்போ இவ்வளோ துக்கமாக இருக்கிற கவலைப்படுற, என்ன சுவாமி பாருங்கள், எனக்கு இன்னும் விடுதலே இல்லை, இப்படி தான் என்ன சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீ அப்படி நினைக்கிறேன், நீ என்னன்னா நீ கம்பிக்கு உள்ளே இருந்து கம்மியிலேருந்து வெளியில் பார்க்குற, கம்பிக்கு பின்னாடி இருந்து கம்மியிலேருந்து வெளியில் பார்க்குறேன், அதனால் இந்த கம்பிகள் எல்லாம் ஒன்று பந்திச்சது நினச்சிக்கிறேன் அப்படியா நீ சொல்லி, நீ பின்னாடி திரும்பி பாரு, பின்னாடி கம்பி இல்லையவா. ஆனால் இது கதையில் இப்படி இருக்குமான்னு கேட்கக்கூடாது. இப்போ கதை பின்னாடி கம்பி இல்லைன்னு அர்த்தம் என்ன? அசல் பந்திக்கப்படவே இல்லை அந்த குருவி. இப்போது ஒரு விதமாக நம்ம எல்லோரும் ஜெயிலில் தான் இருக்கிறோம், நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஜெயிலில் தான் இருக்கிறோம், இந்த சரீரத்தில் இருக்கிறோன்னு ஜெயிலில் இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால ஓகே, என்ன புரிஞ்சுக்கணும், சரீரம் வச்சுக்கிட்டு மனசு வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்க முடியாது, ஆனந்தமானு தெரிஞ்சுக்கணும். அதனால மற்றொரு சரீரம் வராமல் செஞ்சுக்கணும், வேறு வழி இல்லை. நீ எந்த சரீரம் வந்தாலும் சரி, எங்கே பிறந்தாலும் சரி, நான் அப்போவே வேறு அவங்க கல்யாணம் பண்ணிட்டது நல்ல, ஓஹோ பண்ணிப்பார், யாருன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எங்கே பிறந்தானோ என்ன நானும், தேர் இஸ் நத்திங், நோ வே. அதனால் இந்த தப்பிச்சுக்கிறது எப்படின்னா வந்த வழியே போ. ஓகே, அதனால் அந்த ஜெயிலு உதாரணம் திருடு, நம்ம எல்லோரும் ஜெயிலில் தான் இருக்கிறோம், தப்பிச்சுக்கலாம். நம்ம பந்திச்சு வச்சுக்கிட்டோம், பந்திச்சு வச்சுக்கிட்டோம். ஓகே, இந்த இன்னும் 2 வரிகள் இருக்குல்ல, இது முக்கியமான பதங்களினால இங்கே வரைக்கும் சொல்லியிருக்கேன். இந்த குரு வார்த்தைக்கும் சொல்லணும், இன்னும் நிறைய இருக்குது, கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள் இதில். ஓகே, அந்த பிராரப்தம் பற்றி சொல்லணும், குரு விஷயம் பற்றி சொல்லணும், அதெல்லாம் நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.